மக்களே நம்ம நினைக்கிறவில்லை எதை பற்றி பார்ப்போம்னா மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா நிறைய வீடியோ போட்டு இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒன்று சொல்ல போகிறேன். அண்ட் அதை பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நம்ம டிஜே பிளாக்காக இருக்கட்டும், நம்ம மாக்காப்பாக இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்த நம்ம சுனிதா அண்டு குரேஷி அண்டு அவங்க எல்லாருமே ஒரு கொலாப்ஸில் நம்ம பிரியங்கா பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நம்ம மணிமேகலை வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப 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 ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா குக்குத்து கோமலியை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை தவிர இன்னொரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் மாக்காப்பா அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் என்னென்னா நம்ம மாக்காப்பாவாக இருக்கட்டும், நம்ம டிஜே பிளாக்காக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே நம்ம பிரியங்காவுக்கு எவ்வளோ க்ளோஸுங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம விஜய் டிவி பார்க்குறவங்க எல்லாருமே தெரியும். அண்ட் அது மாதிரி தான் இப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது இந்த பிரச்சனை. என்னென்னா நம்ம மணிமேகலை இருந்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம சுனிதாவாக இருக்கட்டும், நம்ம குரேஷியாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே செம்மையான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. நம்ம காருக்குள்ளே உட்காந்து இன்டர்வியூ கொடுத்ததாக இருக்கட்டும், வேறு மாதிரி அதெல்லாம் செம்ம ஒரு இன்டர்வியூ இருந்ததுன்னா. அண்ட் அந்த மாதிரி தான் ஒரு கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா ஒரு காருக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு விலாக் மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த காருக்குள்ளே இருப்பாங்க. காருக்குள்ளே இருக்கும்போது சொம்புங்களுக்கெல்லாம் என்னடா நம்ம மரியாதை, சொம்புங்களாம் மேலே தட்டி விட்டு போகண்டா, இவங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி நம்ம குத்தி காமிச்சிருப்போம் நம்ம மணிமேகலை. அந்த இதெல்லாம் நம்ம ஒரு ரொம்ப ஒரு செம்மையாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு குத்தி காமிக்கிறதா இருக்கட்டும், நம்ம மணிமேகலை பற்றி எப்படி குத்தி காமிக்கிறாங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம குக்குத் கோமாளியிலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த மாதிரி குத்தி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மணிமேகலை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஹுசைன் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த விலாக் பண்ணி அதில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கலாய்ச்சி அதுக்கப்புறம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுச்சு. என்னடா இப்படி கலாய்க்கிறாங்களே, இன்னும் இங்கே பிரியங்கா வந்துட்டு இன்னும் பதிலடி கொடுக்காம இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பிரியங்காவுக்கு ஏற்ற ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம பசங்களாம், நம்ம குஞ்சான்ஸுங்களாம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்துட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு கிரிஞ்சாக ஒரு எப்படி தான் இப்படி பண்ணுறாங்கிறதே எனக்கு தெரியல. நான் அவ்வளோ ஒரு கிரிஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன இதில் போய் அவங்க வந்துட்டு ஒத்தாலாம் நின்று போராடுற மாதிரி இருக்குது. இவங்க வந்துட்டு அப்படியே கும்பலாக சேர்ந்து கும்பி அடிக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. அந்த மாதிரி தான் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம டிஜே பிளாக்காக இருக்கட்டும், நம்ம மாக்காப்பாக இருக்கட்டும், உண்மையை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஸ்டோரி கீஸ்ட்டு போட்டிருந்தாங்க. குக்குத் கோமாளி போஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்னடா உண்மையை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ உண்மையை தான் இவங்க பாசிட்டிவாக ரெண்டு பேருமே பாசிட்டிவாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப இதாக அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க பாருங்கள், வேறு மாதிரி ட்விஸ்ட்டு. ஏன்னா நம்ம பெரியங்காவுக்கு சொம்பு தட்டுற ஆள் நம்ம சுனிதா நம்ம குரேஷியாக இருந்தாலும் இன்னொரு ஆள் உள்ளே வந்துட்டாங்கும்போது இன்னும் ரெண்டு ஆள் உள்ளே வந்துட்டாங்க. நம்ம மாக்காப்பாவும் நம்ம டிஜே பிளாக்கும் உள்ளே வந்துட்டு இவங்க கும்மி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொம்பு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரியங்காவுக்கு. இவங்க வந்துட்டு சிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஏன்னா அந்த ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டாங்க. ரொம்ப கடுப்பாயிடுச்சு பார்த்தோன்னே எனக்கு. ஷோ என்னங்கடா மறுபடி இப்படி நம்ம மாயா கெட்டப்போ கொண்டு வர போகிறீங்களே, மாயா இப்படி தான் பண்ணாங்க, நீங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொம்பு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாயாவுக்கு எப்படி தட்டினாங்களோ அதே மாதிரி நம்ம பிரியங்காவுக்கு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்காவுக்கு தட்டும்போது தான் எனக்கு தோணுச்சு, இவங்கெல்லாம் பாரு நடத்துங்க இதையே இந்த ரீலே எத்தனை நாள் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நானும் எத்தனை வாட்டிலாம் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஜே பிளாக் வந்துட்டு நம்ம இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம பதிலடி கொடுத்த நம்ம மணிமேகலை செம்ம வேற மாதிரி. அந்த மாதிரி மணிமேகலை கொடுத்ததுலாம் செம்ம. ஏன்னா அவங்க விக்கல் எடுக்கும்போது தண்ணி கேட்பாங்க அவங்க ஹஸ்பண்டை. தண்ணி கேட்கும்போது சொம்பை கொடுப்பாங்க. சொம்புக்கெலாம் என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்ருவாங்க. எவனாக இருந்தால் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானே எவனாக இருந்தாலும் என்ன, சொம்புக்கெலாம் மரியாதையே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நேருக்கு நேராக பேசுகிற மாதிரியே நம்ம வீடியோவில் பேசிட்டு அல்டிமேட் பண்ணேன். செம்ம பதிலடினா அதுதான்டா பதிலடி அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை செஞ்சு விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டிஜே பிளாக்காக இருக்கட்டும், நம்ம மாக்காப்பாக இருக்கட்டும், இனிமேல் எனக்கு இதெல்லாம் நானும் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், இனிமேல் செருப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செருப்பை காமிச்சுட்டாங்க. செருப்பை ஸ்டேட்டஸாக ஸ்டோரியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டிஜே பிளாக்காக இருக்கட்டும், நம்ம மணிமேகலை வச்சு நம்ம மாக்காப்பாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே செருப்பெல்லாம் அடி வச்சு அதில் விளக்கமாற போட்டு நம்ம தம்பிள்ளைங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம மணிமேகலைக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குள்ளே வந்துட்டு இவங்க நம்ம மணிமேகலை ஓகே, மணிமேகலை பற்றி நான் எந்த குறையுமே சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இவங்க வந்துட்டு மணிமேகலை வந்து பேசியிருக்காங்க. இவங்க எதுக்கு தேவையில்லாமல் பேசணும் இல்லை. இவங்க வந்துட்டு டிஜே பிளாக்காக இருக்கட்டும், குரேஷியாக இருக்கட்டும், சுனிதாவாக இருக்கட்டும், நம்ம மாக்காப்பாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பேசணும். தேவையில்லாமல் பேசி மொக்க வாங்கிட்டு போகிற ஆள் இவங்க 4 பேர் தான். ஏன்னா அவங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம சரத்தாக இருக்கட்டும், நம்ம புகழாக இருக்கட்டும், அவங்களாம் எப்படி பார்த்து பேசிட்டு போனாங்க. நீங்கள் வந்துட்டு இது மாதிரி
அங்கே அவங்களுக்குள்ள பிரச்சனை, அது அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுட்டு போகட்டும், இதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க ஒரு இது மனசாட்சிப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு நடத்துகிறாங்க பாருங்க. ஸோ வேற அப்படியே கடுப்பேற்றுறாங்க இவங்க நடத்திக்கிட்டு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்டா இதை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, பார்த்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மணிமேகலை வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாக ஒரு போஸ்ட்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, போஸ்ட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே ஃபேக் நியூஸ் அப்படி தான் எல்லாமே ரூமர்ஸ் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஜே பிளாக்கு நம்ம மாக்காப்பா பண்ணுறதுலாம் ரொம்ப கரெக்டு, இவங்க பண்ணுறது தான் ரொம்ப இவங்க தான் ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்ம மணிமேகலை தான் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஏயா இவங்க மணிமேகலை ஒரு ஆள் தான் வீடியோ போடுது, இவங்க சுற்றி அந்த விஜய் டிவி கும்பலே கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரில அப்படிங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் எப்போ தான்டா இந்த பிரச்சனை முடியும், பிரியங்கா வாயை கொஞ்சமாச்சும் அவங்க தப்பு இல்லைன்னா கொஞ்சமாச்சும் பேசிடலாம். அவங்க வந்துட்டு எதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணல, கேட்டால் மணிமேகலை மேலே தான் தப்பு, மணிமேகலை மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம குத்தி காமிக்கிறாங்க. நம்ம சின்சாங் சொம்புங்களாம் அப்படி தான் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிறதுங்கிறது தெரில, பார்க்கலாம். என்ன தான் பிரியங்கா சைட்லேருந்து என்ன தான் பண்ண போகிறாங்க, மணிமேகலை அடுத்து என்ன தான் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு அண்ட் பிக் பாஸ்க்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நான் புதுசாக சொல்ல போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறவங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் அப்லோட் பண்ண முடியும். உடனே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.